என்னோட கார்டு என்னோட ஸ்லிப்பு என் கையில் இருக்குது. நான் உள்ளே போய் ஓட்டு போடலான்னு போனேன். உங்களுக்கு ஓட்டு போட்டாச்சு, நீங்கள் போகலான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பதிலாக வேறு யாரோ ஓட்டு உள்ளே போட்டாங்க. உள்ளே உங்களுக்கு பதிலாக ஆள் போட்டாங்க, ஃபர்தா போட்டுட்டு தான் வந்தாங்க. யார் போட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. சைன் எடுத்து காமிக்க சொல்கிறேன், காமிக்க மாட்டேங்கிறாங்க. பேர் ஃபரிதா பேகம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு ஓட்டு போட வந்தேன். என்னோட கார்டு என்னோட ஸ்லிப்பு என் கையில் இருக்குது. நான் உள்ளே போய் ஓட்டு போடலான்னு போனேன். உங்களுக்கு ஓட்டு போட்டாச்சு, நீங்கள் போகலான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பதிலாக வேறு யாரோ ஓட்டு உள்ளே போட்டாங்க. இது சம்மந்தமாக புகார் கொடுக்கணும். கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உள்ளே உங்களுக்கு பதிலாக ஆள் போட்டாங்க, ஃபர்தா போட்டுட்டு தான் வந்தாங்க. யார் போட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. சைன் எடுத்து காமிக்க சொல்கிறேன், காமிக்க மாட்டேங்கிறாங்க. க்ரௌடாக இருக்குது, அப்புறமா வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. நான் வெளியில் வந்துட்டேன் சார், நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது? ஏன்னா ரொம்ப ஷாக்காக இருக்குது சார். நான் இப்போ தான் வர்றேன். எனக்கு யார் போட்டாங்கன்னு தெரியல. உள்ள சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 16 ஆவணங்கள் இருந்து காமிஷன் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி போட்டுருக்காங்க. தெரியல சார் என்ன நடந்துச்சு, உள்ள யார் என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியல. என்னோட ஓட்டை வேற ஒருத்தவங்க போட்டாங்க. என் கையில் ஸ்லிப்பு, என் கையில் கார்டு இருக்குது. நான் இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ஆனால் உள்ளே வேற யாரோ போட்டதாக சொல்லி என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க சார். இப்போ தான் எனக்கு இருந்துச்சு, நான் போட்டேன். அவங்களுக்கு இன்னும் அப்படி சொல்கிறாங்க. கேட்டதுக்கு சைன் காமிங்க அப்படின்னா காமிக்கல. நீங்கள் முறையிட்டீங்களா? கேட்டோம் சைன் காமிங்க அப்படின்னா காமிக்கல, சைன் மட்டும் காமிக்கல. இந்த மாதிரி ஒரு 2வது முறை எடுக்கக்கூடிய இடைத்தேர்தலில் ஒரு எவ்வளோ பார்த்து தேர்தல் பண்ணிக்கிட்டு செய்கிறாங்க. இப்படி ஒரு அஜாக்கிரதை துறை எப்படி பார்க்குறீங்க? தெரியல என்னன்னு, எப்படி அது மிஸ் ஆச்சு என்னன்னு தெரியல. இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? அவங்களுக்கு ஓட் கொடுக்கணும், அவங்க ஓட் போடணும். அவங்க அது மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க ஓட் போடணும்ல. இப்போ இதுக்கு பார்ட்டி 9O வருமா? 49O அந்த மாதிரி போட்டு அவங்க பேலட் ஓட் மாதிரி கொடுக்கணும். இப்போ இங்கே வாக்குச்சாவடி அலுவலகம்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட முறையிட்டீங்க? கேட்டதுக்கு பார்க்குறோம், க்ரௌடாக இருக்குது, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருந்துச்சுங்களா? ரொம்ப ரூடாக ஓகே தான், அப்புறம் வாங்க அப்படிங்கிறாங்க. ரெஸ்பான்ஸாக தான் பேசினாங்க, அப்புறம் வாங்க அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் இப்போ 7 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு வருவீங்கன்னா 5 மணி நேரம் தான் இருக்குது. 5 மணி நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா இன்னும் மீதி ஒரு 6 மணி நேரம் இருக்குது. பார்க்கலாம், என்னன்னு செக் பண்ண சொல்லியிருக்கோம். பார்ப்போம் என்ன நெக்ஸ்ட் சைன் பார்க்கலாம், செக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம்.